மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாடிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாடிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலாம், அருள்மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாடும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாடிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாடிது. உலகினில் கோடி இன்பம் அதில் உண்மையாதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம் அதில் உண்மையானதென்று உணர்வோம். ஒரு பின்னாய் இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். ஒரு பின்னாய் இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். யாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். யாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாடிது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான பார்போல் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இறைவன் அன்னை வழியாக கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறுவோம், தொடர்ந்து அருள் வேண்டுவோம். உயிர்த்த இயேசுடைய சமாதானம் ஆசீர்வாதம் நாம் எல்லோருக்குமே உரியது. அந்த உயிர்த்த இயேசுவின் அருளையும் வல்லமையும் பெற்றவர்களாக பெற வேண்டியவர்களாக இத்திருப்பலியில் பக்தியோடு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது நாம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து இறை அருள் பெற தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான
புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோயா. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வெல்ல தந்தை இறைவனே, மகனாக உரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவர் நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 ஜெபிப்போமாக. இறைவா, உமது திரு அவை புதிய மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளரச் செய்கின்றீர். உமடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்க செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று
உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுங்குழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தாம் வழித்தோன்றல் ஒருவர் அவரை அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிவித்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுங்குழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலது பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 16. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். 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 நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே.
எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சி உற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்கள் எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரிடம் சென்று அவர்களை கலிலியாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருக்கின்ற போது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருவுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியான பணம் கொடுத்து, தாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டார் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல்தவரானம் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல்தவரானம் இயேசு. இயேசு உயிர்த்ததனால் நாமும் உயிர்த்தெழுவோம். இயேசு உயிர்த்ததனால் நாமும் உயிர்த்தெழுவோம். சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல்தவரானம் இயேசு. கிறிஸ்துவில் பிரியமான பார்வுகளோற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் இயேசு நாம் அறிவோம். அந்த இயேசு இன்றும் பார்த்து, என்னை காண்பார்கள், என்னை கண்டார்கள், என்னை காணுவீர்கள், ஏன் காணுகின்றீர்கள்? ஆம், முதலாவது வாசகத்தில் ராயப்பர் தன்னுடைய அனுபவத்தை தெளிவுபடுத்துவதை அறிய முடிகின்றது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு 3 சாட்சிகளை நாம் அறிவோம். முதலாவது, கல்லறை வெறுமனே இருந்தது. இரண்டாவது, அவரை அடக்கம் செய்ய அல்லது அடக்கம் செய்த போது பயன்படுத்தப்பட்ட துணிகள் ஒன்றாக சுற்றப்பட்டு பொதிய வைக்கப்பட்டிருந்தது. கல்லறை வெறுமனாக இருந்தது என்றாலே அங்கு இயேசுவுடைய உடல் இல்லை. இவையெல்லாம் யார் கண்டார்கள்? கண்டவர்கள் சாட்சி. அந்த வரிசையிலே முதலாவது மரிய மகதலேனாள், அவரோடு வந்த பெண்கள், அதனைத் தொடர்ந்து பேதுரு, ராயப்பர், இவர்களுடைய சாட்சிகள், இவருடைய அந்த அனுபவங்கள் தொடர்கின்றது. 4 நற்செய்தியாளர்களும் இயேசுடைய உயிர்ப்பை பற்றி தெள்ளத் தெளிவாக சொல்லுகின்றார்கள். அவைகள் எல்லாமே வரலாற்று சான்றுகள் தான். ஆம், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது மனித பார்வையில், உலக ஞானத்தில், உலக பார்வையில் உணர முடியாது. காரணம், பலமுறை நாம் கேட்டிருக்கின்றோம், யாரும் மறுக்கவும் இல்லை. உலகளாவிய விதத்திலே இந்த கருத்துகள் இருக்கத்தான் செய்கின்றன. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை யாரோ. ஆம், காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆக வீடு வரை, வீதி வரை, காடு வரை இருப்பவர்கள் இருந்தாலும், உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், கடைசி வரை யாரோ என்ற கேள்வி எல்லார் மனதிலும் இல்லாமல் இல்லை. ஆனால் கடைசி வரை கடவுள் இருக்கின்றார், உயிர்த்த இயேசு இருக்கின்றார். அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள் என்பதுதான். உயிர்த்த இயேசு நம்மை பார்த்து, ஆம், என்னை காண்பார்கள், நீங்களும் காண்பீர்கள். அந்த நற்செய்தியில் நாம் வாசிக்கின்ற போது, வாரத்தின் முதல் நாள் மகதல மரியா மற்றும் சில பெண்களோடு கல்லறைக்கு சென்றார்கள் என்று. மகதல மரியாள் சென்றால், இன்னும் சில பெண்களும் சென்றார்கள், ராயப்பர் சென்றார், மற்ற சீடர்களும் கண்டிப்பாக சென்றிருக்க வேண்டும். அவருடைய முயற்சி இருந்ததை நாம் அறிய முடிகின்றது. ஆக அந்த உயிர்த்த இயேசுவை காண வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்கின்றோமா? நாம் ஆவல் கொள்கின்றோமா? நாம் விரும்புகின்றோமா? இதுதான் நம் மத்தியில் வைக்கப்படுகின்ற கேள்வி. உயிர்த்த இயேசுவை காண வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்கின்றோமா? முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அந்த முயற்சி செய்கின்ற போது தகுதியோடு முயற்சி செய்ய வேண்டுமா என்றால், கடவுளுடைய
அனுக்கிரகம், கடவுளுடைய ஆசீர் எல்லோருக்கும் உரியதை நாம் அறிவோம். தகுதி உள்ளவர்கள், தகுதி அற்றவர்கள் எல்லோருக்குமே அவருடைய உயிர்ப்பு, அவருடைய மீட்பு படைப்பு அனைத்திற்குமே, மனித குலத்திற்கு, படைப்பிற்கு அனைத்திற்குமே தான். அதிலே அவர் அந்த உயிர்த்த இயேசு காட்சி கொடுத்த நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் என்றால் உணர முடியும். புனித மகதல மரியா பெரிய புனிதையா, ஆனால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். பாவியாக இருந்தாலும் அவருடைய பார்வையால், ஆம், அந்த மரிய மகனை முயற்சி செய்தார். கடவுள் அதை ஆசீர்வதித்தார், அதற்கான வழியை காட்டினார். பேதுரு என்ன திறமைசாலியா? அவரை மறுதலிக்கவில்லையா? ஆனாலும் முயற்சி செய்தார். உயிர்த்த இயேசு அவருக்கும் தன்னுடைய காட்சியை கொடுத்தார். தோமா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாரா? நம்பினாரா? இல்லை. அவருக்கும் உயிர்த்த இயேசு காட்சி கொடுத்தார். ஆக முயற்சிகள், நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, தகுதி இருக்கிறதோ இல்லையோ, கடவுளுடைய அருளை காண்பதற்கு, கடவுளுடைய அந்த உயிர்ப்பை, அந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு, கடமை உண்டு. நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாம் முயற்சி செய்கின்ற போது கடவுள் உதவி செய்வார். அதற்குத்தான் 2 எடுத்துக்காட்டுகள். முதலாவது எம்மாவுஸ் சீடருடைய அனுபவம். எம்மாவுஸ் சீடருடைய அனுபவம். நாம் எல்லோரும் அப்படித்தான், ஏதோ வாழ்ந்தோம், வெந்ததை தின்றோம், வெறுமனை வாழ்ந்தோம், விதி வந்தால் சாவும் என்று வாழ்கின்றோம் தான். கடைசி வரை யாரோ இல்லை என்ற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது. இவையெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தது. அப்படித்தான் அந்த சீடர்களும் எம்மாவுசிலே பயணிக்கின்ற போது அவருடைய மனநிலையும் இருந்தது. இயேசுவோடு இருந்தோம், பயணித்தோம், பாடுகளை பார்த்தோம், இறப்பை பார்த்தோம், அடக்கம் செய்யப்பட்டார், முடிந்தது என்று. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஏக்கம், அவர்களுக்குள்ளே ஒரு முயற்சி. ஏதாவது நல்லது நடக்குமா? திருச்சட்டம் நிறைவேறுமா? ஆங்காங்கே ஏதாவது இருக்குமா என்றுதான் அவருடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்தது. ஆம், உயிர்த்த இயேசு அவர்களுக்கும் காட்சி கொடுத்தார். உடனே தன்னை வெளிப்படுத்தவில்லை, ஒவ்வொரு நிலையாக அவர்களை உணர வைத்தார். ஆக இங்கு இருவருடைய ஈடுபாடும் அங்கு இருப்பதை அதை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உணர முடியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எப்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன, எப்போது அவர்களால் காண முடிந்தது? இயேசு அவர்களுக்கு உணவருந்துவதற்காக அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற போது, அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற போது அவர் கொடுத்தார். உயிர்த்த இயேசு கொடுத்தார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. உயிர்த்த இயேசுவை கண்டார்கள். உயிர்த்த இயேசுவை கண்டதும் உயிர்த்த இயேசு அவரிடமிருந்து மறைந்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதே போலதான் சீடர்கள் 11 பேரும் மிகவும் தைரியமாக இருந்தார்களா? இயேசுவோடு பயணித்தோம், புதுமைகளை பார்த்தோம், போதனைகளை பார்த்தோம், வல்ல செயல்களை பார்த்தோம், பாடுகளையும் பார்த்தோம், இறப்பையும் பார்த்தோம், அடக்கம் முடிந்தது. என்ன நடக்குமோ என்ற அங்கலாய்ப்பு. ஆனாலும் அன்னை மரியாள் அவர்களையும் ஒருங்கிணைத்து ஜெபிக்க வைத்து, இறை திட்டம் நிறைவேற அவர்கள் தங்களுடைய முயற்சியை அந்த பயத்திலும் அந்த அச்சத்திலும் அவர்கள் தொடர்ந்தார்கள். அது நிமித்தம் உயிர்த்த இயேசு அவர்களுக்கு சென்று காட்சி கொடுத்தார். ஆம், அவர்களை திடப்படுத்தினார். அவர்களை திட்டவில்லை, திமிரவில்லை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, அச்சத்திலிருந்து, பயத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து அமைதி உரித்தாகுக, சமாதானமாக இருக்க அவர்களை திடப்படுத்துகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்வும் அன்றாட நிகழ்வுகளில் கடவுளுடைய பராமரிப்பை கண்டுணர முடிகின்றதா? அந்த உயிர்த்த இயேசுடைய வல்ல செயல்களை நம்மில் உணர முடிகின்றதா? அதைத்தான் பேதுரும் சொல்லுகின்றார். ஆம், வல்ல செயல்கள் செய்த அந்த உயிர்த்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள். எங்களுடைய வாழ்க்கையிலே அது நடக்கின்றது, நாங்கள் கண்டோம், சான்று பகர்கின்றோம். அது நிமித்தம் ஆயிரக்கணக்கான மக்கள் திருமுழுக்கு பெற்றார்கள்.
திருமுழுக்கு பெற்றார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். புதுமைகள் நடந்தன, வல்ல செயல்கள் நடந்தன, உயிர்த்த இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். எல்லாவற்றையும் விட தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமா என்ற சிந்தனைக்கு சவுல் பவுலானார் என்ற நிகழ்வை, மனிதரை, புனிதரை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சவுலாக இருந்தபோது பரிசேயராக, சட்டம் தெரிந்தவராக, அதிகாரம் உள்ளவராக, உயிர்த்த இயேசு ஏற்றுக்கொண்டவர்களை கொள்பவராக இருந்தவர்தான். ஆனால் உயிர்த்த இயேசு அவரையும் ஆட்கொண்டு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய்? சவுலுக்கு சற்று பயம். அதே நேரத்தில் தன்னிடம் இருந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினாலும் கூட அவற்றிலே எல்லையை காண வேண்டும், எவ்வளவு வேண்டும் செய்ய வேண்டும் என்ற உற்சாகத்தில் இருந்தவர்தான். ஆனால் உயிர்த்த இயேசு ஆட்கொண்டு பேசுகின்ற போது யார் என்று கேட்கின்றார். நீ துன்புறுத்துகின்ற இயேசுதான், நீ துன்புறுத்துகின்ற இயேசுதான். ஆம், சவுலை பார்த்து அப்படித்தான் உயிர்த்த இயேசு சொன்னார். உங்களையும் என்னையும் பார்த்து அப்படித்தான் சொல்லுகின்றார். வல்ல செயல்களில் மட்டும்தான் என்னை நீங்கள் காண முடியுமா? நல்ல வார்த்தைகளிலும் காண முடியும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு துரோகம் செய்வதிலும், மற்றவர்களை துன்புறுத்துவதிலும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதிலும் நான் கண்டுகொண்டுதான் இருக்கின்றேன். எப்போதெல்லாம் மற்றவர்களுக்கு துரோகம் செய்கின்றீர்களோ, எப்போதெல்லாம் தீங்கு செய்கின்றீர்களோ, அப்போதெல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள். ஆம், நீங்கள் காண முடியும். நல்லது செய்தாலும் காண முடியும், தீமை செய்தாலும் காண முடியும். காரணம், நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள், வாழ வைப்பவர். ஆம், செய்த புதுமைகளே பெரிய புதுமை உயிர்த்தெழ வைத்தது, உயிருடன் எழுப்பியது. அவரும் உயிரோடு எழுந்தருளினார். அவர்களை விசுவாசம் ஒவ்வொருவரையும் அவர் உயிருடன் எழுப்புவார். நாமும் உயிர் பெறுவோம். ஆக கடைசி வரை யாரோ என்ற கேள்வி இல்லை. தொடர்புள்ளி இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அவருடைய உடனிருப்பு எல்லோருக்கும் உரியது என்ற சிந்தனையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெயம் பெறுவோம். ஆமீன். எடுத்து வந்து இறைவா ஏற்றிடுவார், இதயம் மாற்றிடுவார், எங்கள் இதயம் மாற்றிடுவார். எடுத்து வந்து என் இதயத்தை புதுமை மணிகள் தம் உயிரடித்து உணவாய் மாறுதல் போல், பிறர் வாழ தம்மையை தருவது போல். புதுமை மணிகள் தம் உயிரடித்து உணவாய் மாறுதல் போல், பிறர் வாழ தம்மையை தருவது போல். தன்னலம் மறந்து பிறர் நலம் நாட என்னை ஏற்றிடுவார், இதயம் மாற்றிடுவார், எங்கள் இதயம் மாற்றிடுவார். எடுத்து வந்தோம் என் இதயத்தை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இப்பழிப்பொருள் எல்லாம் அல்ல தந்தையாய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள்
என்றென்றுமுள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆடவே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இந்நாட்களின் நினைவு கூறும் ஒவ்வொரு நிகழ்விலும் காலத்திலும் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி என்றென்றும் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தை மீட்பின் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென தகுதியற்ற எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களுடைய பாதுகாவலியுமான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் கொடுத்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உயிருள்ள தெய்வம் இயேசு, இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் தந்திடம் இருந்திருவே, அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள். ஆண்டவர் தந்திடம் இருந்திருவே, அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள். தன்னுடலை திருவுணவாய் தந்திட அழைக்கிறார் வாருங்கள். தன்னுடலை திருவுணவாய் தந்திட அழைக்கிறார் வாருங்கள். ஆண்டவர் தந்திடும் இருந்திருவே, அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள். ஆண்டவர் தந்திடும் இருந்திருவே, அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள். நல்வழிப்படுத்திடும் விருந்திதுவே, பல நன்மைகள் பொழியும் விருந்திதுவே. நல்வழிப்படுத்திடும் விருந்திதுவே, பல நன்மைகள் பொழியும் விருந்திதுவே. மன்னிக்கும் விருந்திது, அன்பிற்கும் விருந்திது, மகிழும் விருந்து இதுவே. மன்னிக்கும் விருந்திது, அன்பிற்கும் விருந்திது, மகிழும் விருந்து இதுவே. விருந்திதுவே, விருந்திதுவே, ஆண்டவர் தந்திடும் விருந்திதுவே. விருந்திதுவே, விருந்திதுவே, ஆண்டவர் தந்திடும் விருந்திதுவே. ஆண்டவர் தந்திடும் விருந்திதுவே, அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழிய உம்மை வேண்டுகின்றோம். முடிவில்லா மீட்பின் வழியில் பயணம் தொடங்கிய இவர்கள் உம் கொடைகளுக்கு தகுதி உள்ளவர்களாகுமாறு நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூட இருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Elangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்வுகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி
வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்,